இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பெண்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். அதிலே இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற ஒரு பருவம் முதுமை பருவம், அதாவது பாட்டி என்று சொல்லுகிற அந்த பருவத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஆண்டவர் நமக்கு ஆயுசு கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த முதுமை பருவத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்துதான் செல்ல வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆயுசு தீர்க்க ஆயுசு கொடுப்பார் என்று சொன்னால், வாழ்நாளை கூட்டி கொடுப்பார் என்று சொன்னால், நாம் இந்த பாதையின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். பொதுவாக இந்த முதுமை பருவம், வயதான பருவத்தை யாரும் விரும்புவதில்லை. எல்லாரும் இளமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் அது ஒரு பலவீனமான ஒரு ஸ்டேஜ், நம்முடைய பலன் குறைந்து போகிற ஒரு பருவம், எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற ஒரு பருவம். அப்படிப்பட்ட ஒரு தனிமையை நம்ம அதிகமாக நாம் தேடி செல்லக்கூடிய, தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு பருவம் தான் இந்த முதுமை பருவம். ஆனாலும் கூட ஆண்டவர் அனுமதித்த அந்த நாட்களை நாம் என்ன செய்ய முடியும்? நாம் மகிழ்ச்சியோடு நாம் வாழ முடியும். வேதத்தின்படி பார்க்கிற பொழுது வயதானவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்கள் தங்களுடைய நாட்களை பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே தீமோத்தேயுவினுடைய பாட்டியை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும், அந்த தீமோத்தேயுவினுடைய பாட்டி லோவிசாள், அந்த பாட்டி என்கிற வார்த்தை அங்கே வருகிறது. அந்த தாயானவள் ஒரு விசுவாசம் உள்ள ஒரு பாட்டி. அதனால தான் சொல்லியிருக்கிறது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் இருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமாம், அந்த தீமோத்தேயும் ஒரு கிரேக்கன், அவனுடைய தகப்பன் ஒரு கிரேக்கன், தாய் யூத ஸ்திரீ. எனவே அந்த பாட்டி அந்த பேரனுக்கு விசுவாசத்தை குறித்து நன்கு போதித்து தாயும் பாட்டியும் வளர்த்திருக்கிறார்கள். அந்த கிரேக்க வழிபாடுகளுக்குள் அவன் போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த யூத மதத்தினுடைய காரியங்களை குறித்து விசுவாசத்தையும் தேவ பக்தியையும் வேத வசனங்களையும் தீமோத்தேயுவுக்கு அதிகமாக அவனுடைய பாட்டி போதித்து வளர்த்திருக்கிறார்கள். ஆம், கூட இந்த வயதானவர்களும் கூட எனக்கு இனி ஒன்றும் இல்லை, இனிமே அவ்வளவுதான் சொல்லி அவர்கள் ஒதுங்கக்கூடாது. தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். அவர்கள் நினைப்பாங்க, என்கிட்ட யாருமே பேசலையே, எந்த பிள்ளைகளும் என்கிட்ட ஆலோசனை கேட்க வருதுன்னு சொல்லி நினைக்கலாம். சின்ன பருவத்தில் நம்ம பேர பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை விட அவங்க பாட்டிக்கிட்ட தான் அதிகமாக என்ன செய்வாங்க? அன்பு செலுத்துவாங்க. தன்னுடைய அம்மா அப்பாவை விட பாட்டியை தான் அதிகமாக நேசிப்பாங்க. பாட்டி கூட இருக்கிறத தான் அதிகம் பிள்ளைகள் விரும்புவாங்க. அந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு வசனத்தை கற்றுக் கொடுக்கலாம், அன்பை கற்றுக் கொடுக்கலாம், நல்ல பழக்க வழக்கங்களை பாட்டிமார் சொல்லி கொடுக்கலாம், வசனங்களை, கதைகளை, பைபிள் கதைகளை அவங்களுக்கு என்ன செய்யலாம்? சொல்லி கொடுக்கலாம். அவங்க வளர வளர வயதுக்கேற்ற ஆலோசனைகளை பாட்டிமார் என்ன செய்யலாம்? பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். இந்த முதுமை பருவத்தை பாரமாக, சுமையாக தன்னைத்தானே என்ன செய்யக்கூடாது? நொந்து கொள்ளக்கூடாது. அவங்க என்ன செய்யலாம்? அநேக பெரியவர்களை நான் பார்த்துருக்கேன், நல்ல ஜெபிப்பாங்க, நல்ல தனிமையில் இருக்கிற நேரத்தை பயன்படுத்துவாங்க. எங்கள் ஊரில் ஒரு ரிட்டையர்டு டீச்சர் உண்டு. அவங்க அதிகமாக சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 10 அதிகாரம், 20 அதிகாரம், 30 அதிகாரம் நான் வாசிப்பேன்னு சொல்லுவாங்க. வாசிக்க வாசிக்க எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி வேத வாசிப்பில் தங்களுடைய நேரத்தை கழிக்கலாம். தன்னால் இயன்ற சின்ன உதவிகளை வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுக்கலாம். தனக்கு முடிந்த உதவிகளை பிறருக்கு என்ன செய்யலாம்? செய்து கொடுக்கலாம். ஆலயத்துக்கு போக முடிஞ்சா ஆராதனைகளுக்கு சென்று ஜெபிக்கலாம். தேவனோடு நல்ல ஒரு உறவை அவங்க வைத்து கொள்ளலாம். பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, எவ்வளவோ காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கலாம். வேதத்திலும் கூட நம்ம இன்னொரு வயதான ஒரு பெண்ணை பார்க்கிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரத்திலே அன்னாள் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான பெண்ணை குறித்து பார்க்கிறோம். ஏறத்தாழ 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 84 வயதுள்ள அந்த விதவை பெண் கூட, அந்த தாய் கூட, அவங்க என்ன செய்தாங்க? ஜெபித்து கொண்டிருந்தாங்க. தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த தாய்க்கு ஒரு பெரிய கிருபை கிடைத்தது. அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக ஆலயத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவர்களை பார்க்கக்கூடிய கிருபை கிடைத்தது. ஆலயத்திலே ஜெபித்து அந்த வயதான காலத்திலும் சோம்பேறியா வீடு வீடு அலப்புகிறவர்களாக இல்லாதபடி, குறை சொல்லுகிறவர்களாக இல்லாதபடி அந்த தாயார் ஆலயத்திலே ஜெபித்தார்கள். அந்த நேரத்தில் தான் மரியாளும் யோசேப்பும் அந்த குழந்தையை ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது சிமியோனுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அதுபோல
ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய குழந்தையாகிய இயேசுவை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் அந்த அன்னாளுக்கு கிடைத்தது. பிரியமானவர்களே, பெரியோர்களே, நீங்களும் கூட வயதான காலத்திலே மற்றவர்களை குறை சொல்லாதபடி இந்த முதுமை பருவத்தையும் இனிமையாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுத்த பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பாய். பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பது பெற்றோர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். தங்களுடைய சந்ததிகளை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது நீதிமொழிகளிலே நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகளின் பிள்ளைகள் பிதாக்களுக்கு மேன்மை. அவங்களுக்கு அது இந்த நம்முடைய பேர பிள்ளைகள்லாம் பெற்றோருக்கு ஒரு ஆசீர்வாதம். எனவே அவர்களை குறித்து முறுமுறுக்காதபடி, அவர்களை குறித்து எரிச்சல் அடையாதபடி பிள்ளைகளுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கிற பொழுது சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் அவர்கள் கனி கொடுக்க முடியும். பலவீனங்கள் வந்தாலும் ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு வைக்கிற பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனை கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்று சொன்னால் எல்லாரும் இந்த பாதையின் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். இளமை, வாலிபம், ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கடந்து தான் ஆக வேண்டும். இது ஒரு சுமையாக கருதாதபடி, எரிச்சல் கோபம் கொள்ளாதபடி, பொறுமையோடு மகிழ்ச்சியோடு இந்த காலத்தையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாராக. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, முதுமை பருவத்திலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வயது முதிர்ந்த ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்க, பலன் கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆண்டவரே, அவர்களும் அதிகமாக ஜெபிக்க, வேதத்தை இன்னும் வாசிக்க, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கக்கூடிய நல்ல கிருபை அவர்களுக்கு கொடுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.